அல்லாஹ்விடம் உங்களை உங்களுடைய வீடு சொத்து காணி எதுவும் மறுமை நாளையில் அல்லாஹ்வின் தன்னையிலிருந்து காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இங்கிருந்து வெளியிறங்கினால் என்ன செய்வதென்று கேட்கலாம். வாடகைக்கு இடத்தை வாங்கு போ. அல்லாஹ்வை பயந்து கொள். இதோ இருக்கிற அலை இப்படியே கிளம்பினால் என்ன செய்யலாமா? மண்குழிக்குள் தான் போகலாம். இதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ் நாடினால் இங்கிருந்து ஒரு குலுக்கினால் இல்லை யாரும். இதற்குள் என்ன செய்யலாம் அல்ல, செய்ய வேண்டியது ஒன்றுதான். மறுமை நாளையில் தப்புவதற்கான வழி என்று சிந்திப்பது. சொத்துக்குரியவனிடம் அந்த சொத்து போய் சேர வேண்டும். முதல் நீ உன்னை இஸ்லாத்திற்குள் நுழைவிக்க வேண்டும். யாய் அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. இந்த கூற்று யாரை பார்த்தது? சஹாபாக்களை பார்த்தது. சஹாபாக்கள் யார்? ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்தால் அவர்கள் யார்? தௌஹீத்வாதிகள், சிறுக்கிலிருந்தும் வெளியிறங்கியவர்கள், ஐவேளை தொழக்கூடிய பேணுதலாக நபி வழியில் தொழக்கூடிய சஹாபாக்கள், பித்அத்துகளின் கரசல்கள் கூட படாத சஹாபாக்கள் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற அழைப்புக்கு தகுதியானவர்கள். அவர்களை நோக்கி சொல்லப்பட்டது உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள் என்றால் என்ன? அவர்கள் தௌஹீத்வாதிகளாக இருக்கிறார்கள், ஐவேளை பேணுதலாக தொழுகிறார்கள். எங்களை போன்று சுபவுக்கு வராமல் இருப்பவர்கள் அல்ல, அல்லது எங்களை போன்று கலா செய்வர்கள் அல்ல. பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிவாசலிலே எல்லோரும் வந்துடுவார்கள், உண்மையான முழு காபிரை தவிர. அவ்வாறான சஹாபாக்கள், அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். எனவே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அந்த தெளிவான வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய சொத்துகளில் இருந்து நீங்கள் இருப்பிடத்தை கொடுக்க வேண்டும். மூணாவதாக சொல்லப்பட்டால் தான் உன் வீட்டை விட்டு அவள் போவாள். ஆனால்தான் நபிகளாருடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு சஹாபி தன் மனைவியை அவர் யுத்தத்திற்கு போகின்ற போது, நான் நினைக்கின்றேன் யமன் அல்லது இன்னொரு தூரமான பிரதேசம், அங்கே அவர் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக போகின்றார். போகிற வழியில் மனைவியை 3ஆம் தலாக்கு சொன்ன நிலையில், 3ஆம் தலாக்கு முடிந்து விட்டது, செய்தி அனுப்புகின்றார். தெளிவான ஹதீஸ். அவருடைய சகோதரர் வந்து அந்த மனைவிக்கு செய்தியை சொல்கிறார். கணவனார், உங்களுடைய கணவனாரின் சகோதரன் உங்களை 3ஆம் தலாக்கு சொல்லிவிட்டார். அதனால் உங்களுக்கு இனிமேல் செலவு தருவது கடமையும் இல்லை, வீடு தருவது கடமையும் இல்லை. ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. அப்போ அவ ஒரு மாதிரியா பேச, எங்கே இத்தா இருக்கிறேன் எங்கே? 1ஆம் தலாக்கில் கணவன் வீட்டில் இருக்கணும், 2ஆம் தலாக்கில் கணவன் வீட்டில் இருக்கணும், 3ஆம் தலாக்கும் சொல்லப்பட்டாச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறப்பட்ட போது அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம், 3ஆம் தலாக்கு சொல்லப்பட்டால் அந்த பெண்ணுக்கு கணவன் வீடு பொறுப்பு அல்ல. இனி இந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு கண்ணுகளுக்கு தெரியலையே ஹஸ்ரத்மார்களே? இன்னும் பாதமிட்டு கொண்டிருக்கிறீர்களே. பொண்டாட்டின வீட்டில் மவுத்து வரையும் இருக்கலாமாம். பொஞ்சாரி என்ன உழைச்சி ஊடு காட்டினா? எந்த பொண்டா உழைச்சி ஊடு காட்டின? வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டவள். அவளை வெளிநாட்டுக்கு போக வச்ச பா உனக்கு தானே சேரு. நீ கட்டுற ஊட நீ கட்டியிருந்தால் வீட்டுக்குரிய பொறுப்பை ரசூலுல்லாஹ் உன்மீது சுமத்தி இருக்க. அன்பு நபி ரசூல் அல்லாஹ் குர்ஆனில் அவன் சுமத்தி இருக்க. அதை நாம் செய்யாமல் டெம்பரியா போய் குந்துறான். டெம்பரியா குந்துறா ஓரத்தில் கவனை அடிச்சு குந்துடும். நீ ஓரத்தில் எங்கே போய் குந்தா உள்ளூட்டுக்கு குந்துறான். அதோட என்ன செய்வார்? மாமனார் மாமியா அவியலுக்கு வெக்கம், மருமானோட மொக்கடையும் போட்டுக்கு மெதுவாக அவைய ஒரு கவனண்டா மாட்டு கவனை மாதிரி குடியில் ஒன்று அடித்து அவைய ஓரமாயிருவாங்க. குஷினிக்குள்ளே போய் படுப்பாங்க. அல்லது வேறொரு ஓரத்தில் என்னையா மருமகன் டெம்பரியாவை நீ குந்துறா? டெம்பரியா குந்துறதால மச்சின நெங்கியும் அவன் அங்கே இன்னொரு வீட்டில் டெம்பரியா குந்துறான். இப்படி டெம்பரியா என்னடா? கொழும்பு டெம்பரியா தான் குந்துறான். கண்டியில், கொழும்பில், குருநாகலை சிலவன் குந்துறான் தான். கல்யாணம் முடிக்கான், இருப்பான், இருக்கிற நேரம் அவன் ஒரு ரூமில் இருப்பான், மறு நாளாவில் ஊட கட்டிக்கு மாறிடுவான். இப்படி டெம்பரியா குந்தி ஊடு கட்டிக்கு மாறினாக்கள் எழும்புங்க இந்த சபையில் சொன்னால்
இந்த வடகிழக்கில் உள்ள முஸ்லீம்களை நான் சேர்த்து வச்சு டெம்பரியா குந்தினவர்கள் எழும்புங்கன்றால் உத்தரவு எழும்புறாள் செல்ல ஹசரத்தும் எழும்ப மாட்டேன். அவர் 20 வருஷம் அங்கே அனுப்பார். டெம்பரியா குந்தி இருக்காரா? டெம்பரிக்கு கல்ல என்ன மவுத்து வரை டெம்பரி மனசில் மட்டும் நம்மட ஊரில் என்ன வச்சுக்கொள்ளணும். அப்போ அந்த ஊடு உரியவனுக்கு போய் சேருவது இல்லையா? வீட்டுக்காரனை அனுபவிப்பது இல்லையா? அந்த ஊடு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, யாருடைய சொத்திலிருந்து வந்தது, எங்கே அந்த வாரிசுரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது? வாரிசுரிமை சட்டத்தின்படி சொத்து பிரிக்கப்படாமல் இருப்பதற்கு நீ காரணமாக இருந்தால், அது நீ ஒரு மௌலவியாக இருந்தால், அந்த சமுதாயம் செய்கின்ற பாவத்திற்கு நீதான் காரணமாக இருப்பாய். அவ்வளவு பேரின் பாவத்தை தலையிலே சுமந்து கட்ட வேண்டி ஏற்படும். சிந்தித்து பார்ப்பதில்லையா? என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? வெள்ளாமை வெட்டினால் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுத்து விட வேண்டும், ஏழைகளின் சொத்தை கொடுத்து விட வேண்டும், நம்மளுடைய வீட்டில் கூட வச்சிருக்க கூடாது என்று பயப்படுகிறீர்களே. ஏன் பயப்படுகிறீர்கள்? மர்ம நாளையிலே பாம்பும் வடிவத்தில் அது வந்து நிற்கும், உனக்கு மாலையாக போடப்படும், உன் கழுத்தில் இருந்து கொண்டு அன கஞ்சுக்க அன மாலுக்க, நான் உனது பொக்கிஷம், நான் உனது சொத்து என்று உன்னை கொத்தும் என்ற ஹதீஸை கேட்டுத்தானே. ஆக நீ உழைச்ச சொத்திலிருந்து 2.5% கொடுக்கிறது, அல்லது நீ உழைச்ச சொத்திலிருந்து 1,00,000 உழைச்சால் 2,500 ரூபா கொடுக்கிறது. அப்படி கொடுக்காவிட்டால் நீ ஹலாலான முறையில் சம்பாதித்த உனது சொத்திலிருந்து நீ கொடுக்காததற்கு பாம்பு வடிவில் நிற்கும் என்றால், யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை அதை நீ அபகரித்து அதில் அவனுக்கு அநியாயம் செய்து அதில் நீ உனது குடும்பத்தை வாழ வைத்து எத்தனையோ பேருக்கு கொடுப்பது, அதன் பின்னணியில் எத்தனையோ பாவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நெட்வொர்க்காக பரவலாகி போகுதே. அதுக்கு எத்தனை பாம்பு உண்ட கழுத்தில் நிற்கும்? யோசிச்சு பார், யோசனை செய்து பார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. அநாதைகள் அவர்களின் சொத்துக்களை யார் அநியாயமான முறையில் சாப்பிடுகிறார்களோ வயிற்றிலே நெருப்பைத்தான் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக அவர்கள் நரகத்துக்கே போய் சேர்வார்கள். எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தகப்பன் இறந்து விட்டான், நாங்கள் அநாதைகளாகிவிட்டோம். என் தங்கை ஒரு அநாதை, நான் ஒரு அநாதை. வாழ வைப்பதற்கு, தங்கையை பொறுப்படுப்பதற்கு யாரும் வருகிறான் இல்லை. அதனால் வெளிநாடு சென்று அங்கே எப்படி உழைக்கிறான், கஷ்டப்பட்டு ஒரு 800 ரியால் சம்பளத்துக்கு தொழிலுக்கு போவான். அவனுக்கு சம்பளம் கிடைக்காது, சில நேரம் 500 ரியால் கிடைக்கும், வேறு வழி இல்லை. போன வேலை லேசான வேலை கொடுப்பான், சில நேரம் பாரிய வேலை, வெயிலே கற்களை சுமக்கிற வேலையை கொடுப்பான். தாங்க முடியாமல் அல்லது ஆட்டு மந்தைகளை கழுகுகின்ற ஃபேக்டரிகளை கொண்டு விடுவான். வெளியிறங்குவான், வெளியிறங்கி பாஞ்சி அங்கேயும் இங்கேயுமாக குந்தி அந்த வீட்டுக்கு போய் கார் கழுவி இந்த வீட்டில் பூந்தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றி இப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இங்கே அனுப்புவான் காசு. சகோதரிக்கு வீடொண்டு கட்டுறதுக்கு, அநாதை சகோதரி சாப்பிடுவதற்கு. இது நேரம் உங்களை போல வாலிபர்கள் போவார்கள், தொழில் இல்லாத வாலிபர்கள் அல்ல சின்ன தொழிலுள்ள வாலிபர்கள். என்ன அடே அந்த பிள்ளைக்கு ஊடு கட்டுப்படுகிறான், அதோட எப்படியோ அதை முடிப்பதற்கு நினைக்கிறார்கள், நினைக்கின்றீர்கள், ஆனால் முடிக்க மாட்டீர்கள். ஊடு மட்டும் தந்தால் போதாது. அப்போ அந்த பிள்ளை குடும்பத்தாக்கள் சொல்வார்கள், ஒரு 2-3 லட்சம் ரூபா காசும் வேணும் கல்யாண செலவோடு சேர்த்து. இது ஏழையின் நிலையை பற்றி பேசுகிறேன், ஆக லோ கிளாஸில் உள்ளவங்களை பற்றி பேசுகிறேன். அவன் இன்னும் கஷ்டப்படுவான், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி களவெடுக்க முடியாது. களவெடுத்தால் அங்கே கை போயிடும், பெருசாக எடுத்தால் தலை போயிடும். ஆனால் கீழே விழுந்து கிடக்கிறதையும் புறக்கிறதுக்கு பயம். இந்த நிலையில் வேர்வை சிந்தி ஒரு அநாதையாக கஷ்டப்பட்டு உழைப்பான். உழைச்சி இங்கே அனுப்ப அதை போன நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கடைசி அந்த காசு எடுத்து, சீதன காசை எடுத்து ஒரு நாளையில் கல்யாண கலரையில் அப்படியே செலவழித்து உண்டு கேக்காக அப்புளாக முடித்து அதில் உங்களுடைய உம்மாக்கு ஒரு புடவை, உன் சகோதரிக்கு ஒரு சல்வாரி, உன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு சிறிய சிறிய ஆடை வாங்கி அப்படியே அழித்து விடுவீர்கள்.
உங்களுக்குரிய வாக்களிக்கப்பட்ட இடம். அல்லாஹ்